இந்த ஸ்கூலுமே சேம் பழைய ஸ்கூல் போலே இருக்கு. யாரும் என்கிட்ட பேசவே இல்லை. மேம் இந்த பொண்ணு யாரு? இது நம்ம ஸ்கூலுக்கு புதுசாக வந்திருக்க பொண்ணு. இவன் வந்து இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணான். மேம் அவளுக்கு முடிய பாருங்க, நிறைய முடி இருக்கு. நம்ம பிஸ்னஸுக்கு அவளை நல்லா யூஸ் பண்ணலாம். ஆமாம் ஆமாம், நானும் அவளுக்கு முடிய பார்த்து அதான் யோசிச்சுட்டே இருந்தேன். சரி மேம், நான் கிளம்புறேன். என்ன? சரி சரி, நம்ம ஈவினிங் மீட் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா பியூட்டி ஐட்டம்ஸ். யாருக்கு என்னென்ன பியூட்டி ஐட்டம்ஸ் பிடிக்கும்னு சொல்லுங்க. பியூட்டி ஐட்டம்ஸ்னா என்ன? எல்லாமே லிப்ஸ்டிக், பவுடர், அதுக்கப்புறம் பேங்கிள், இயரிங் எல்லாமே அடங்கும். என்ன நம்ம முகத்தை அலங்கரிக்க என்னென்ன தேவைப்படுதோ எல்லாமே பியூட்டி ஐட்டம்ஸ் தான். ஃபர்ஸ்ட் நெட்டவள்ளி, நீ சொல்லு, உனக்கு என்ன பியூட்டி ஐட்டம் பிடிக்கும்? மேம் எனக்கு ஃபவுண்டேஷன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது போட்டால் எனக்கு ஃபேஸ் கொஞ்சம் நல்ல கலர் ஆனது போல இருக்கும். அதனால எனக்கு ஃபவுண்டேஷன் தான் ரொம்ப பிடிக்கும். நான் ஃபவுண்டேஷன் இல்லாமல் ஒரு நாள் கூட வெளியில் போனதே இல்லை. மேம் நெட்டவள்ளி ஃபவுண்டேஷன் போட்டிருக்கனால தான் எப்படியாவது இருக்கா மேம்? அல்லது அவளுக்கு கைக்கு கலரில் தான் ஃபேஸ் எல்லாம் இருக்கும். ஃபேஸில் மட்டும் ஃபவுண்டேஷன் போட்டு அப்பிட்டு வந்திருக்கா. ஆமாம் மேம், எனக்கு நெட்டவள்ளியை பார்க்க நல்லா சிரிப்பாக வருது. ஃபேஸில் மட்டும் ஃபவுண்டேஷன் அப்பி நல்லா பேய் போல பார்க்கவே இருக்கு. யாரும் நெட்டவள்ளியை கிண்டல் பண்ணாதீங்க. இந்த மேமுக்கு திடீர்னு என்ன ஆச்சு? நேற்றுக்கெல்லாம் அவளை நல்லா கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதான் எனக்கு புரியவே இல்லை. நேற்றுக்கெல்லாம் நெட்டவள்ளியை பார்த்து நல்லா சிரிச்சிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த மேமை புரிஞ்சுக்கவே முடியல. இந்த மேம் நல்லா பாவம் போல தான் இருக்கு. நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க போல இருக்கு. நெட்டவள்ளி நீ அனாதமா, யார் உன்னை பற்றி என்ன கிண்டல் பண்ணாலும் என்கிட்ட சொல்லன்னு. ஓகே மேம். சரி, அடுத்து ஒவ்வொரு ஆளா வரிசையா சொல்லுங்க என்னென்ன பியூட்டி ஐட்டம்ஸ் பிடிக்கும்னு. மேம் எனக்கு இயரிங் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் ட்ரெஸ் மேட்சா உள்ள இயரிங் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஜிமிக்கி கமல் ரொம்ப பிடிக்கும். அது சாரி கூட எல்லாம் ரொம்ப அழகா கியூட்டா இருக்கும். எனக்கு எல்லா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாவும் இயரிங் இருக்கு. நான் ட்ரெஸ் வாங்க இயரிங்கே எடுத்து கூட்டி வைப்பேன். நம்ம ஃபேஸுக்கு அழகே இயரிங்ல தான் இருக்கும். நம்ம அழகான இயரிங் போட்டா ஃபேஸ் ரொம்ப பிரைட்டா அழகா தெரியும். நம்ம ரொம்ப முக்கியமான இயரிங் போட்டா ஃபேஸ் ரொம்ப டல்லா இருக்கும். அதனால எனக்கு இயரிங் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மேக்கப் ஐட்டம்ஸ்ல நான் டெய்லி என்ன சேஞ்ச் பண்ணலனாலும் இயரிங் மோஸ்டா சேஞ்ச் பண்ணிடுவேன். எனக்கு கோல்டு இயரிங்கை விட ஃபேன்சி இயரிங் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மேம் எனக்கு மேக்கப் ஐட்டம்ஸ்ல நெயில் பாலிஷ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்ல எல்லா கலர் நெயில் பாலிஷுமே இருக்கு. நானும் பூமாரி போல ட்ரெஸ் மேட்சா கலர் கலர் நெயில் பாலிஷ் எப்பவுமே வாங்குவேன். எனக்கு நெயில் வளர்க்கவும் பிடிக்கும். அதுக்கப்புறமா நெயில் எல்லாம் ஷேப் பண்ணி நெயில் பாலிஷ் போடவும் பிடிக்கும். மேம் எனக்கு லிப்ஸ்டிக் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா கலர் கலர் லிப்ஸ்டிக் வாங்கி வச்சிருப்பேன். அதுவும் எனக்கு ரெட் கலர் லிப்ஸ்டிக் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஃபேஸை ரொம்ப பிரைட்டாக காமிக்கும். எனக்கு லிப்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கனால லிப்ஸ்டிக் போட்டால் நல்லா இருக்கும்னு எல்லாருமே சொல்லுவாங்க. எனக்கு லிப்ஸ்டிக் இருக்குது, லிப் கிளாஸ் இருக்குது. லிப்ஸில் போடவே ஒரு 5 ஐட்டம்ஸ் போல இருக்குது கலர் கலரில். எனக்கு பிராண்டட் லிப்ஸ்டிக் ரொம்ப பிடிக்கும். அது போட்டாலே ஃபேஸுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் லுக் கொடுக்கும். மேம் எனக்கு ஐயில் மேக்கப் போடுற எல்லாமே பிடிக்கும். மஸ்காரா, ஐலைனர், ஐப்ரோஸ் எல்லாமே பிடிக்கும். ஏன்னா எனக்கு கண்ணு ரொம்ப பெருசாக இருக்கனால மஸ்காரா எல்லாம் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். எங்கள் வீட்டில் 5 பிராண்ட் மஸ்காரா, ஐலைனர், ஐப்ரோஸ் எல்லாமே இருக்குது. ஐயோ, அதுக்கு முன்னாடி பெல் அடிச்சாச்சா? நான் இன்னும் பாடம் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணல. சரி, நீ கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லணும் பிரின்சிபல் மேம்கிட்ட. பிங்கி, வீட்டுக்கு போகும்போது நம்ம நெட்டவள்ளியை கூட்டிட்டு போமா அல்லது அவ ஒத்தைக்கு போவா? என்ன பூமாரி, நீ நெட்டவள்ளி வந்ததுல இருந்து நீ நெட்டவள்ளியை பத்தி தான் பேசிட்டே இருக்க. வேற ஒரு டாபிக் இல்லையா அவள்கிட்ட பேச? இல்ல பிங்கி, நான் தானே அவளுக்கு பக்கத்துல இருக்கேன். பாவமா இருக்கு. காலமா வந்ததுல இருந்து ஃபுல்லா அழுதுட்டே இருக்கா. அவ நம்ம கூட மட்டும் வீட்டுக்கு வந்தா நான் அதுக்கப்புறம் உன்கிட்ட பேசவே மாட்டேன். சரி சரி பிங்கி, நான் அப்போ நெட்டவள்ளியை கூப்பிடல. என்ன? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பலாம். நெட்டவள்ளி நீ மட்டும் வெயிட் பண்ணு. என்ன இந்த மேம் நம்மளை மட்டும் வெயிட் பண்ண சொல்கிறாங்க? இந்த விஜயா மேமுக்கு நெட்டவள்ளியை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா பம்பா, இந்த விஜயா மேம் யாரு கூடயுமே ரொம்ப க்ளோஸா பழக மாட்டாங்க. இந்த நெட்டவள்ளியை மட்டும் எப்படி தான் பிடிச்சுன்னு தெரியல. நெட்டவள்ளி ஃபுல்லாக அழுதுகிட்டே இருக்காருல்ல, அதனால மேம் வந்து பாவப்பட்டிருப்பாங்களா இருக்கும். இந்த பிள்ளை ரொம்ப பாவம் நினச்சி பேசுகிறாங்களா இருக்கும். எனக்கு அப்படியெல்லாம் தோணலப்பா. மேம் வந்து நம்மளை எக்ஸாமுக்கு மார்க் குறைஞ்சா எப்படி அடிப்பாங்க? நம்ம எவ்வளோ அழுதுகிட்டே இருப்போம், அப்போ கூட பாவமே பட மாட்டாங்க. வேற ஏதோ இருக்கு, ஆனால் எதுவும் தான் கண்டுபிடிக்க முடியல. சரி, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். ரோசி, எனக்கு மனசே கேட்கல. நெட்டவள்ளியும் சேர்த்து கூட்டிட்டு போயிருவோமா? என்ன பூமாரி, நீ ஒருக்கா சொன்னா கேட்க மாட்டியா? சரி சரி ரோசி, வா நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். நெட்டவள்ளி பயப்படாத, எனக்கு கொஞ்சம் நீ ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால தான் வெயிட் பண்ண சொன்னேன். அப்படியா மேம்? எனக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் யாருமே என்கிட்ட ஹெல்ப் கேட்கவே மாட்டாங்க. நெட்டவள்ளி, உனக்கு எவ்வளவு அழகான லாங் ஹேர் இருக்கு. உனக்கு ஹேர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா மேம்? எங்கள் அம்மா அப்பா எல்லாருக்குமே எனக்கு லாங் ஹேர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே எல்லாருமே சொல்லுவாங்க, இதே போல் அடர்த்தியான ஹேர் யாருக்குமே பார்த்ததில்லைன்னு சொல்லுவாங்க. நெட்டவள்ளி, உனக்கு தலையை காமி, நான் உனக்கு தலை சீவி விடியே. உனக்கு தலை சீவனம் போல எனக்கு ஆசையாவே இருக்கு. அப்படியா மேம்? ஆனால் என்கிட்ட சீப்பே இல்லை மேம். எனக்கு சீப் இருக்கு நெட்டவள்ளி, நான் சீப் எடுத்துட்டு வரேன். என்ன? நைஸா தலை சீவியது போல தலை சீவி டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் ஹேரா கட் பண்ணணும். மொத்தமா கட் பண்ணா கண்டுபிடிச்சிருவான். டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணணும். இந்த மேம் எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க.
பழைய ஸ்கூலை விட இந்த ஸ்கூல் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் பேசாமல் இருந்தாலும் மேம் நல்லா பாசமாக இருக்காங்க. நெட்டவள்ளி டைம் ஆகுதா நெட்டவள்ளி? இல்லை மேம், இல்லை டைம் ஆகலை. எங்கள் அம்மா எவ்வளோ லேட்டாக போனாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. உங்கள் ஆசைக்கு எனக்கு முடிய செய்வுங்க மேம். எப்பா எவ்வளோ அடர்த்தியான முடி. இந்த முடியை எல்லாம் நம்ம வெட்டிட வேண்டியதுதான். டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டணும். இவ கண்டுபிடிக்கவே கூடாது. நைஸாக பேட்ச் கொடுத்து முடிய வெட்டுவோம். நெட்டவள்ளி உங்கள் வீட்டில் நீ மட்டும்தான் உண்டாமா? ஆமாம் மேம், எங்கள் வீட்டில் நான் மட்டும்தான் மேம் உண்டு. உங்கள் அப்பா என்ன வேலை பார்க்குறாங்கம்மா? எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு ஒரு கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ சொந்தமாக பிஸ்னஸ் தொடங்கியிருக்காங்க. நீ ஃபஸ்ட்டு எந்த ஸ்கூல்லம்மா படிச்ச? நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன பிரைமரி ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் தான் மேம் படித்தேன். எப்பா இவ்வளோ முடிய எவ்வளோ கட்டியாக இருக்கு. ஹேர் கட் பண்ணவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ்வளோ அடர்த்தியான முடி. சரி, இன்னும் வெட்டிட்டு இருந்தா இவளுக்கு டவுட் வந்துடும். இவளை இனி வீட்டுக்கு போக சொல்லுவோம். இவ பார்க்க முன்னாடி இந்த கத்தரியையும் இந்த முடியையும் ஒளிச்சு வைக்கலாம். நெட்டவள்ளி இனி வீட்டுக்கு போ, என்ன டைம் ஆச்சுல்ல? சரி சரி மேம். இந்த மேம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பாசமாக இருக்காங்க. வந்த ஃபஸ்ட்டு நாளில் எவ்வளோ அன்பாக பழகியாங்க. சரி, நீ வீட்டுக்கு கிளம்பலாம். இன்னும் லேட் பண்ணால் அம்மா தேடிட்டே இருப்பாங்க. நெட்டவள்ளி இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டாக புதிய ஸ்கூல் போயிருக்கா. கடவுளே, இந்த ஸ்கூலையாவது அவளுக்கு ரொம்ப பிடிக்கணும். எல்லாருமே அவள்கிட்ட பாசமாக இருக்கணும். ஸ்கூலில் நேரம் 5 மணிக்கு முன்னாடியே விடுவேன்னு சொன்னாங்க. இப்போ 6 மணி ஆக போகுது. நெட்டவள்ளி இன்னும் காணல. மக்களே, நெட்டவள்ளி இந்த ஸ்கூல் உனக்கு பிடிச்சிருக்கா? ஆமாம் ஆமாம், இந்த ஸ்கூல் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கள் கிளாஸ் மேம் இருக்காங்க, எல்லாம் என்கிட்ட ரொம்ப பாசமாக இருக்காங்க. பிள்ளைங்க எல்லாம் உன்கிட்ட பேசுகிறாங்களா? பிள்ளைங்க இன்னும் பேச ஸ்டார்ட் பண்ணல. ஆனால் மோஸ்ட்டாக பேசிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அந்த மேமை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காம்மா. இதுவரை எந்த மேமுமே என்கிட்ட இவ்வளோ பாசமாக இருந்ததே இல்லை. அவங்க கிளாஸ் முடிஞ்ச உடனேயும் எனக்கு கூட எல்லாரையுமே போக சொல்லிட்டு என்கிட்ட பேசிகிட்டே இருப்பாங்கம்மா. கடவுளே, இப்போ தான் எனக்கு ஒரு நிம்மதியாச்சு. இந்த ஸ்கூலாவது உனக்கு பிடிச்சிருக்கு. நான் ஃபுல்லாக ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன், இந்த ஸ்கூலாவது உனக்கு பிடிக்கணும்னு. மக்களே, நெட்டவள்ளி உனக்கு முடியல ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது போல இருக்கு. என்ன அம்மா, எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியலையே. லைட்டாக முடிய வெட்டினது போல இருக்கு. இல்லை அம்மா, எனக்கு முடிய நான் ஒன்றும் வெட்டல அம்மா. எனக்கு கண்ணுக்கு தான் அப்படி தெரியுதுன்னு நினைக்கி. மக்களே, மைடியர் குட்டி சாத்தான் எபிசோடில் அடுத்து என்ன நடந்துன்னு தெரியணும்னா டெய்லி ஈவினிங் 6 o'clock மறக்காமல் பாருங்கள். மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நம்ம நாளை பார்க்கலாம் மக்களே. டாடா, பை பை.